ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நல்ல ஹெல்த்தியான கார்லிக் பரோட்டா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கார்லிக் பரோட்டா செய்ய நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன். மைதா நல்லா சலிச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 2 கப் மைதாவுக்கு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் ஊற்றுறேன். சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நார்மல் பரோட்டாவுக்கு எப்படி பிசையுமோ அந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ இதெல்லாம் ஈவனாக ஒரே இடத்துல வரணும். கைவிடாமல் ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கிட்டே இருங்க. கைவிடாமல் நல்லா பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், எல்லாம் ஒரே இடத்துல ஈவனாக ஒரே உருண்டையாக உருட்டிட்டேன். இப்போ மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்து ஒரு 1 hour நல்லா ஊற வச்சிடலாம். பரோட்டாக்கு மாவு நல்லா ஊறினா தான் சாஃப்டாக வரும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கிளாத்து இல்லைன்னா பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. பரோட்டாக்கு மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நல்லா பிசைஞ்சு நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்காக பட்டர் ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பட்டர் கூட ஒரு 10 பல்லு பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க கார்லிக் பவுடர் வச்சுருக்கேன், அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். பட்டர் பார்த்திங்கன்னா சால்டட் பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த கார்லிக்கோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்க கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போது கார்லிக் ரெடி. அடுத்ததாக நம்ம மாவு தேய்ச்சிக்கலாம். இப்போது பரோட்டாக்கு பிசைஞ்சு வச்ச மாவில் ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. அதில் மேலே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை லேசாக விரிச்சிடலாம். எவ்வளோ லேசாக முடியுமோ அந்தளவுக்கு லேசாக தேய்ச்சிருங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. நல்லா தேய்ச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க கார்லிக் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. தேய்ச்சிருக்க மாவில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ இதை மடிச்சிக்கலாம். சென்டரில் கொண்டு வந்துடுங்க, ஒன் சைடு எடுத்து. அதே போல் இதையும் மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் இருக்கிறத சென்டரில் வச்சுக்கோங்க. அதே போல் இதையும் மடிச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக மடிச்சிட்டோம். இந்த மாதிரி மடித்தா தேய்ச்சி நம்ம போடும் போது லேயராக வரும். இதே போல் மீதி இருக்க மாவும் தேய்ச்சி மடிச்சிடலாம். எல்லா மாவும் மடிச்சிட்டேன். இப்போ மடிச்சதை தேய்ச்சிடலாம். தேய்ச்சி நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் மெதுவாக தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டேன்.
இப்போ இதே போல் எல்லா மாவும் தேய்ச்சி தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். அடுத்ததாக தோசை தவா ஹீட் பண்ணிக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பரோட்டாவை உள்ளே வச்சுக்கலாம். ஆல்ரெடி பட்டர் ஆயில் எல்லாமே இருக்குது. லைட்டாக மட்டும் மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக இருந்தால் மேலே சீக்கிரமாக தீஞ்சிரும். ஒன் சைடு வெந்த பிறகு மெதுவாக திருப்பி போடுங்க. இப்போது மேலே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. கார்லிக் பரோட்டா 2 சைடு வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே போல் மீதி இருக்கிறதும் போட்டு எடுத்துடலாம். நல்ல டேஸ்டான கார்லிக் பரோட்டா ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். செய்யும் போதே இதோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது. இது கூட தொட்டுக்க பட்டர் மசாலா எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் பட்டர் மசாலா எடுத்திருக்கேன். சிக்கன் பட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். கார்லிக் பரோட்டா வந்து லேயராக நல்லா அழகாக வந்திருக்கு. மடித்து போட்டதுனால 4 லேயர் வந்திருக்கு. உள்ளே வந்து சாஃப்டாக இருக்குது. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராதேஷ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.